இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ரேச்சலுங்கிறவங்க மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. நான் ஒவ்வொரு வாரமும் ஜாய் டிவி பார்ப்பேன். எனக்கு செய்வன கட்டு பயங்கரமாக இருந்துச்சு. நான் எங்கெங்கேயோ போய் ஜெபம் பண்ணேன். அந்த நேரத்துக்கு போகும், அதுக்கப்புறம் திருப்பி வரும், போய் வரும். எனக்கு கைகளாம் அப்படியே நடுங்கும், தூங்க மாட்டேன், ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பேன் அந்த செய்வினைனால். எங்கெங்கேயோ போய் ஜெபம் பண்ணேன், ஆனால் அப்பப்போ கேட்கும், திருப்பி வரும். நான் ஒரு நாள் எலிசபெத் அம்மாவை சந்தித்து துதி ஆராதனை ஜெபத்துக்கு வந்தேன். வந்து சந்தித்து அந்த துதி ஆராதனை நானும் கலந்து கொண்டு செபித்தேன். கர்த்தர் அந்த நாள் முதல் எனக்கு இதுவரை அந்த செய்வனை கட்டு தாக்கலை. இப்போ நல்லா பிரிச்சுவல் இருக்கேன், நல்ல தொழில் ஆசீர்வதிக்கப்படுது, நான் என் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறோம், எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கார், இப்போ நாங்கள் சுகமாக இருக்கிறோம். அந்த செய்வனிலேருந்து எங்கள் குடும்பத்தை கர்த்தர் விடுதலை பண்ணார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நாளைக்கு புது வருஷம் பிறக்க போகுது இல்லையா? அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இந்த வருஷத்தில் இது கடைசி ஓய்வு நாளாக ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. இதுவரை கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை சோத்தரிக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் நன்றி அறிந்துள்ளவர்களாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எப்படி நடத்தினாரோ, போன ஆண்டு நடத்தினவர் தொடர்ந்து இந்த ஆண்டு நடத்தினார். இனி வரப்போகிற காலங்களை என்ன செய்வார்? நடத்துவார், கண்டிப்பாக நடத்துவார். இந்த ஆண்டு முழுவதும் ஊழியத்தை தாங்கின, ஜெபித்த, உதவி செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் கோடி மடங்கு பழியை பெருக செய்வாராக. நீங்கள் ஜெபிச்சிங்க இந்த ஊழியங்களுக்காக, ஒரு சிலர் கொடுத்தீங்க, ஒரு சிலர் நல்ல உழைச்சிங்க இந்த ஊழியத்துக்காக.
கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலனை என்ன செய்வார்? உங்களை நிச்சயம் தருவார். அநேகர் விசாரிச்சிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற வருஷத்தில் நிச்சயமாக கர்த்தர் ரெட்டிப்பான நன்மை உங்கள் ஒருவருக்கு தருவாராக. நீங்கள் நிந்தப்பட்ட காலம், அவமானப்பட்ட வருஷங்களுக்கு சரியாக மகிழ்ச்சி ஆக்குவாராக. தடைப்பட்ட எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அடுத்த வருஷம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வரும். தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் பணத்தினாலும் உங்கள் நேரத்தினாலும் உங்கள் உழைப்பாலும் தாங்க மறவாதிருங்கள். அல்லேலூயா. தொடர்ந்து இதுவரை நீங்கள் எவ்வளோக்களோ இந்த ஊழியங்களுக்கு ஜெபிச்சிங்களோ, இந்த ஊழியத்துக்கு கொடுத்தீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ உழைச்சிங்களோ, அதை விட வருகிற வருஷத்தில் கர்த்தர் உங்களை அதிகமாய் கொடுக்க, ஜெபிக்க, உழைக்க, பல மடங்கு கொடான கோடி நீங்கள் எல்லாவற்றிலும் பெருக கர்த்தர் அனுக்கிரம் பண்ணுவாராக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவாவிர அசைவாடி வீராக ஓ ராகா தீகா ராபோ ஷாபா தீகா பாபா லாபா ராபோ தீகா தகா லாபா ரபா. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாளுக்காய்மை துதிக்கிறோம். வருஷத்தின் ஆரம்பம் முதல் இந்த முடிவு நாள் வர உடைய கண்கள் எங்கள் மேலே வைக்கப்பட்ட தயவுக்கா நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ செய்த எல்லா உரங்களுக்கா நன்றி. இந்த ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாள் ஆண்டவரே, இந்த தேவ செய்திக்கு விரோதமாக வானமடத்தில் பொல்லாதாவிய பிரபஞ்சத்தில் அதிபதிய சேனைய பொல்லா சாத்தானம் தீய சக்தி வல்லமையில் அந்தர சக்தி எல்லா ஆதிக்கங்களை எழும்பாதவர் இவை எல்லாவற்றையும் நசரா இயேசு நாமத்தில் கட்டிந்து கட்டுகிறோம். தேவ பிரசன்னத்தை, தேவ சமாதானத்தை, இயேசு ரத்தத்தின் வல்லமையை பரிசுத்தாய் நாங்களுக்கு பிதாவின் சித்தத்தை, அற்புதங்களை, அடையாளங்களை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உலகெங்கிலும் சாட்சி தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களை இந்த பிரேயருக்குள்ளே இயேசு நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறோம். இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையின் ஆவினாலும், சத்தியத்தின் ஆவினால், மகிமையின் ஆவினால், வல்லமையின் ஆவினாலும் அலேலோயா 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 ரகா தகா ரபா சபலா பரவா உம்முடைய அன்பின் ஆவினால் நிரப்புவீராக. இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. அலேலோயா ரகா தீகாப. இதுவரை நடக்காத காரியங்கள் புது வருஷம் நாளைக்கு பிறக்க போது நடப்பதாக. அலேலோயா ரிக்கா தகா ரவாலே. இந்த வருஷம் ஜெபத்துக்கு பதில் வராதெல்லாம் நாளைக்கு பிறக்க போகிற இந்த 2024 பதில் வருவதாக, சடிதியாய் வருவதாக. தேவாவிர அசைவாடி வீராக. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். இந்த நாளில் எங்கூட இன்றைக்கு வருஷத்தின் கடைசி நாளாக இருக்கிறது. இதுவரை கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த வருஷத்தை 2023 ஜனவரி 1 தொடங்கினவங்க இன்னைக்கு அநேகர் இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். எத்தனையோ பலவீனங்கள் வந்தது, மரண போராட்டம் வந்தது, எத்தனையோ இக்கட்டுகள் வந்தது, எத்தனையோ ஆபத்துக்கள் வந்தது, எத்தனையோ அழுகின் பள்ளத்தாக்கு வந்தது. ஆனால் இது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து நீங்கள் நான் நிர்மூலமாகாமல் அவருடைய சுத்த கிருபையினால் ஜீவனோடு சுகத்தோடு இருக்கிறோமே. எத்தனையோ பேர் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. என்கிட்ட அநேகர் பிரச்சனையை சொல்லும்போது சொல்லுவேன், நீங்கள் போய் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் எப்படி கஷ்டப்படுறாங்க சரீர சுகத்துக்காக. உங்களுக்கு கர்த்தர் நல்ல சரீர சுகத்தை தந்திருக்கிறாரு. பணம் இல்லாத இல்லை, இது இல்லை, கடன், நல்ல சுகத்தோடு வச்சிருக்காரு. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விபத்து பகுதிக்கு போனீங்கன்னா அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க. நமக்கு கர்த்தர் போக்குவரத்து ஆசீர்வதித்து காத்தாரே, சின்ன சேதமின்றி காத்தாரே. அதுக்காக கர்த்தர் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பே துதியும் சோத்திரம்தான். ஏன்னா இந்த வருஷத்தின் கடைசி வந்திருக்கிறோம். கர்த்தரை துதிங்க. துதிங்கன்னா என்ன? பாடலினால் அவரை மகிமைப்படுத்துங்கள். 2 நாளாகமம் 29:30 சொல்கிறது, தாவீதின் பாட்டினால் கர்த்தரை துதித்தார்கள். துதிங்க. பாடலினால் அவரை மகிமைப்படுத்தணும். நீதிமானோ பாடி மகிழ்கிறான். நல்ல ஸ்தோத்திர பாட்டை பாடுங்க, துதி பாட்டை பாடுங்க. துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்ப என்ன செய்வான், வருவான். எப்படி துதிக்கிறது? பாடல்களினால் அவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் செய்த நன்மை, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், அதெல்லாம் எண்ணி துதிங்க ஆண்டவரை, பாடுங்க. அதுபோல் 147 சங்கீதம் 7 சொல்லுகிறது, கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தினால கீர்த்தனம் பண்ணுங்கள். நமக்கு கீபோர்டு வாசிக்க தெரியாட்டாலும் பரவாயில்ல, கிட்டார் வாசிக்க தெரியாட்டாலும் பரவாயில்ல, நல்ல கர்த்தர் 10 விரல்களை தந்திருக்கிறார் இல்லையா? 10 நரம்புலினாலுமே துதிப்பேன். 150 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நாசில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக.
ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், பறவைகள்லாம் காலைல அதிகாலைல எலும்பி என்ன செய்யுது? துதிக்குது. கோழி என்ன செய்யுது? கோழி கிராமங்களில் இன்னைக்கு உண்டு அந்த பழக்கம். கோழி கூவிருச்சு, சேவல் தான் கூவு, அவங்க சொல்கிறது கோழி கூவிருச்சும்பாங்க. ஆனால் வந்து அந்நேரம் எழும்பிடுவாங்க பாருங்களேன் தங்களுடைய வேலையை பார்க்குறதுக்கு. இதே போல் நீங்கள் நானும் அதிகாலையில் அவரை துதித்து பாடணும். நல்லா கர்த்தரை ப்ரைஸ் பண்ண ஆரம்பிங்க. எழும்பின உடனே, கர்த்தாவே ஆயுசு நாட்களை ஒரு நாள் கூட்டி கொடுத்துரு. எத்தனை பேர் படுத்திருக்கும் போதே மரித்து போயிடுறாங்க அட்டாக் வந்து. ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல சுகமான நித்திரையை கொடுத்து உயிரோடு ஒவ்வொரு நாள் வச்சாரே, 365 நாள் வச்சாரே. அவர் என்ன செய்யணும்? பாடலினால் அவரை மகிமைப்படுத்தணும். அதே போல் சுரமண்டலத்தினால அவர் என்ன செய்யணும்? நம்ம மகிமைப்படுத்தணும். நல்லா கைத்தாளங்களோடு. தாவீது எப்படி கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடனமாடி கர்த்தரை துதிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை கொட்டி நல்ல கைகளை அசைத்து ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். சில பாருங்க அப்படியே நிற்பாங்க, நான் பார்த்துருக்கேன் ஆராதிக்கிறத, கொஞ்சம் கூட அசைய மாட்டாங்க பாருங்க. கர்த்தரை நல்லா ஆடி பாடி கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். ஒழுங்கீனமாக ஆடக்கூடாது. ஒருத்தரை போய் இடிச்சுக்கிட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது. நல்ல நமக்கு நாமே கைகளை உயர்த்தி என்ன செய்யலாம்? கர்த்தரை துதிக்கலாம். ஆடி பாடி அல்லேலூயான்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்தலாம். அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்து சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரத்தினால்தான் கிருபை பெருகும். அதே போல் இங்கே நம்ம பார்க்குறோம், ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார். கர்த்தர் நம்மளை உண்டாக்கினதே துதிப்பதற்காகத்தான், சோத்தரிப்பதற்காகத்தான் என்பதை மறந்து போயிடக்கூடாது. 147 சங்கீதம் 1 சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு துதியும் சோத்திரம் தான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஆதாரமாக 147:1 சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அது நல்லது. எதுக்கு துதிக்கணும்? துதிச்சா நல்லது. முறுமுறுத்தா சாத்தான் திரும்ப வந்துடுவான். முறுமுறுக்க கூடாது. என்ன ஆண்டவர் செஞ்சார் பெருசா? ஆண்டவரை தேடாதவங்களாம் எவ்வளோ நல்லா இருக்காங்க. கார் வாங்குறாங்க, கார் மேலே காரு, வீடு மேலே வீடு, அது அவங்களாம் நல்லா இருக்காங்க, கொளுத்த கன்ற போல இருக்காங்க. நம்மதான் கழுதை தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் யாரும் சொல்லாதீங்க. முறுமுறுக்க கூடாது. சரியா? கர்த்தர் இதே நன்மையாக முடிய பண்ணுவார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இந்த அதாவது இம்மைக்காக நம்ம ஆண்டவரை தேடினோம்னா நம்ம மற்ற எல்லாரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டு போயிடுவோமா? ஜாக்கிரதை. கர்த்தர் போன வருஷத்தோடு இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்வில் உயர்வு தந்தாரே, இன்னும் தரிசனங்களை தந்தாரே, பேசினாரே, நடத்தினாரே, மனுஷ தயவை கட்டளையிட்டாரே, தேவ தயவை கட்டளையிட்டாரே, தேவ கிருபை இருந்ததே. கர்த்தருடைய கரம் நெய்மியா மேலே இருந்தது போல் நம்ம மேலே இருந்ததே, வழி நடத்தினதே. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பமாக இருந்து இதுவரையும் நடத்தினாரே. கர்த்தருக்கு என்ன செய்ய? நம்ம நன்றி சொல்ல வேண்டும். அதான் ஒரு பக்தன் பாடுகிற, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? பாடுறாரு. அல்லேலூயா. நீங்கள் நானும் நன்றி அறிவுள்ளவளாக இருக்க வேண்டும். எத்தனை நன்மைகள் நமக்கு செய்திருக்கிற இந்த வருஷத்துல சொல்லுங்க பாப்பா. ஒரு நன்மையும் செய்யலைன்னு நம்ம சொல்ல முடியாது. கிறிஸ்தவ பிள்ளைக்கு அது சொல்லவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இங்கே நம்ம பார்க்குறோம், நம்மை உண்டாக்கினதே கர்த்தரை துதிப்பதற்கு தான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே, இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அவர் துதி சொல்ல 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 என்ன ஆகும்? கட்டுகள் உடையும். இங்கே பார்க்குறோம், இதுவரையும் கட்டுகள் அப்படியே இருக்கா? அது செய்வினையாக இருக்கலாம், மந்திரமாக இருக்கலாம், திருமண தடையாக இருக்கலாம், கற்பத்தின் கனியை இல்லாதபடி கற்பை அடைச்சிருக்கலாம், வேலை ஸ்தலம் பூட்டி இருக்கலாம், ஒரு பதவி ப்ரமோஷன் வராமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஒரே சண்டை சச்சரவாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்துலேயே சண்டை சச்சரவாக இருக்கலாம். என் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, என் பிள்ளைய என்ன குடிச்சிட்டு தான் இருக்காங்க, வருஷ கணக்காக மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, கர்த்தரை துதிங்க. நிச்சயம் அவங்க ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, நிச்சயம் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆண்டவருடைய நேரத்தில் அவங்கள ரட்சிப்பார். ஆண்டவரே, உம்முடைய வேலையில் நீங்கள் ரட்சிக்கிறதுக்காக மனம் திரும்ப பண்ணுகிறதுக்காக கர்த்தாவே உண்மை சோத்தரிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் ஒரு கால ஆண்டவர் வச்சிருக்கிறாரு.
விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், நட்ட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், அதை ஸ்ட்ராங் படுத்துவதற்கு ஒரு காலம் வச்சிருக்காரு ஆண்டவர் இல்லையா? ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, எல்லாவற்றையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நன்மையோ தீமையோ, கெட்டதோ நல்லதோ, மரணமோ ஜீவனோ, சுகமோ பலவீனமோ, வறுமையோ செழிப்போ, எதுவாக இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. நீங்கள் துதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா பாருங்க, அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நல்லா ஆண்டவரே இயேசுவை புகழ்ந்து பாடி துதிச்சிருக்காங்க இல்லையா? அவங்க சிறைச்சாலையில் தலைகீழ கட்டப்பட்டிருந்தாங்களாம். பாருங்க, சரியா தொழுமரத்தில் கால்கள் கட்டப்பட்டிருக்கு. நம்ம நல்லா இருக்கோம், கால்கை நம்மளை யாரும் கட்டலாம் செய்யல, நம்ம ஏன் துதிக்க மாட்டேங்கிறோம்? பாருங்க, அவங்க அந்த சூழ்நிலையை என்ன செய்கிறாங்க, பாடி துதித்தாங்களாம், ஜெபம் பண்ணி பாடி துதிச்சாங்க. இதனால நடந்தது என்ன, அந்த சிறைச்சாலை கதவுகளை என்ன செஞ்சது, அப்படியே திறந்துருச்சு. அது இருந்ததான் அப்புறம், அதாவது ஆவியானவர் எனக்கு தெளிவாக உணர்த்துற, இதுவரை உங்கள் ஜெபத்துக்கு அசைவே இல்லாமல் இருக்கலாம், இன்னும் அப்படியே தானே இருக்குது, ஒன்றும் மாற்றம் இல்லையே, போன வருஷம் எப்படி போச்சா அப்படிதான் இந்த வருஷம் போச்சு அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இந்த நாளில் நீங்கள் துதிங்க. இது இப்போ 7:30 to 8 தான் நம்ம ப்ரோக்ராம். இன்னும் எத்தனை மணி நேரம் இருக்குது? இன்னும் 3 மணி நேரம் இருக்குது. 9, 10, 11, 12, இன்னும் 4 மணி நேரம் இருக்குது. இந்த 4 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. உங்கள் அசையாததெல்லாம் அசையும். கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் பிள்ளை இருதயத்தை அசைப்பார், உங்கள் கணவர் உள்ளத்தை அசைப்பார். இன்னும் எங்கள் வீட்டுக்கார ரட்சிக்கப்படலை ஆண்டவரே, பிள்ளை ரட்சிக்கப்படலை, என் கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்படலை, இன்னும் அந்த சொத்து வரலையே, இன்னும் அந்த கோர்ட்டு பிரச்சனை முடியலையே, இன்னும் அந்த காரியம் நடக்கலையே, இன்னும் அந்த பலவீனம் அப்படியே இருக்கே, வியாதி அப்படியே இருக்கே, இன்னும் சுபாவம் அப்படியே இருக்கே, இன்னும் என் மாறலையே, என் பிள்ளை மாறலையே, என் கணவர் மாறலையே, என் மனைவி இன்னும் மாறலையே. பரவாயில்ல, அந்த இருக்கிற நிலைமையில் என்ன செய்யுங்க, கர்த்தரை துதிங்க. இன்னும் மாறலையப்பா, அப்படியே இருக்கே, இதுக்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் துதிக்கிற ஆண்டவரே. பாருங்க, பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்காங்க, அவங்களால நகலவே முடியாதான். கால்கள் கட்டப்பட்டால் எங்கே போக முடியும், என்ன செய்ய முடியும்? ஆனால் அவங்க வாயை கட்ட முடியல யாராலும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வாயை எதிர்க்கு கொடுத்துருக்காரு, சாப்பிட மட்டும் இல்லை, மற்றவங்களை குறை சொல்கிறதுக்காக இல்லை, அவரை துதிப்பதற்கு, பாடல்களால் அவரை மகிமைப்படுத்துவதற்கு, விண்ணப்பம் பண்ணுவதற்கு, கர்த்தருடைய நாமத்தை பேசுவதற்கு, நல்ல நல்ல காரியங்களை, சமாதானத்தின் காரியங்களை சுவிசேஷமாக அறிவிப்பதற்கு தான் நமக்கு கர்த்தர் வாயை கொடுத்துருக்கிறார். எத்தனை ஊமைகளை பார்க்குறோம். ஊமையர் பேசவும், செவிடர் கேட்கவும், குருடர் பார்வையடையும், சப்பானி நடக்கவும், மரித்தோர் உயிரோடு எழும்பவும், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தாகாராபாரிகே. ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, உங்கள் இருக்கிற நிலைமையில் நீங்கள் துதிங்க. பவுலு சீலா போல துதிச்சிங்கன்னா எல்லா கட்டுகளும் விழுகும், அவங்க கட்டு மட்டும் விழுகாது. நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஜெபமணி நடக்கலையோ எல்லா கட்டுகளும் விழுக போகுது. இந்த கடைசி மணி நேரத்தில் நீங்கள் வேணால் எழுதி வைங்க, சாட்சியாக கர்த்தர் உங்களை நிறுத்துவார். முறுமுறுக்காதீங்க. ஆண்டவரே, முறுமுறுத்த தவிர மன்னிச்சிடுங்க. என்னத்தை ஆண்டவர், ஜெபத்தில் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், இதுவரையிலும் செபிச்சு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு கண்டு விசுவாசிக்கிறவங்களா இருக்கலாம். காணாமல் விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள். ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு தானே ஜெபம் பண்ணேன், இன்னும் நடக்கலைன்னு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். துதிக்க ஆரம்பிங்க. ஏன்னா பிலிப்பியர் 4:6 அப்படி தான் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால் வேண்டுதல் அனுசிங்க நீங்கள் தெரியப்படுத்துங்கன்னு இருக்கு. சோத்திரம் பண்ணுங்க, இதுக்காக துதிங்க கர்த்தரை. இடைவிடா நன்றே உமக்குத்தானே, ஏன இல்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, ஏன இல்லா தேவன் உமக்குத்தானே, என்ன நடந்தாலும் நன்றியையா, யார் கைவிட்டாலும் நன்றியையா, என்ன நடந்தாலும் நன்றியையா, யார் கைவிட்டாலும் நன்றியையா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே,
ஏன எல்லா தேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா. என்ன நடந்தாலும், என்ன நடந்துச்சு இந்த வருஷம் உங்களுக்கு? பெரிய கஷ்டம் வந்துருச்சா? துதிங்க ஆண்டவரை, சோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, நாளையிலிருந்தே, ஏன்னா பைபிள் எழுதப்பட்டிருக்கு யோசுவா 3:5, இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க மத்தியில் அற்புதங்களை செய்வார். நாளைக்கு பாருங்க, வருஷப்பிறப்பு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த வருஷம் இந்த வருஷம் செய்யாதெல்லாம் செய்வார். எல்லா கெட்டதோ நல்லதோ, பலவீனமோ நல்ல சுகமோ, மரணமோ ஜீவனோ, எது நடந்திருந்தாலும் சரி, இந்த வருஷம் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் நீங்கள் நம்பினவங்க ஒருவேளை கைவிட்டு போய் நிற்கலாம். நீங்கள் கட்டின புருஷன் கைவிட்டுக்கலாம், கட்டின மனைவி கைவிட்டுக்கலாம், பிள்ளைகள் உங்களை விட்டு கல்யாணம் ஆன உடனே மனைவி பேச்சை கேட்டு போயிருக்கலாம் உங்களை கவனிக்காமல். ஆனால் அதுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க, சபிக்காதீங்க, சோத்திரம் பண்ணுங்க. உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள் இருக்கு. உங்களை இதுவரை துன்பப்படுத்தின காரியங்களுக்காக சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது பாருங்க, உங்களுடைய சிறையிருப்பு மாறும். பவுலு சீலாவையும் கர்த்தர் பாருங்க சிறையிலேருந்து கொண்டு வந்தார். சிறைச்சாலையிலேருந்து எல்லா குற்றவாளிகளும் விடுதலாக்கப்பட்டாங்க. சிறைச்சாலைக்காரை அடித்து துன்புறுத்துறவனே குடும்பமாக ரட்சிக்கப்பட்டான். வர்ற வருஷத்தில் நீங்கள் இன்றைக்கி சோத்திரம் பண்ணுங்கள். எது நடக்கலையோ, எது நடந்ததோ அதுக்காக சோத்திரம் பண்ணுங்க. குடும்பம் ரட்சிக்கப்படலையா, சோத்திரம் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் நீங்களும் உங்கள் வீட்டாரும் கர்த்தரையே செய்ப்பீங்க. இதுவரை நடக்காத எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வீடு தேடி வரும். சரி, அடுத்து 2 நாளாகமோ 2:12 தாவீதுக்கு ஒரு குமாரனை அருளிய தேவனுக்கு சோத்திரம். உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க, எனக்கு பிள்ளையே பிறக்காம இருந்தாலும் நலமாக இருக்குமே. அவங்களுக்கு ஆணொன்னு பொண்ணுன்னு கீழ்ப்படிய மாட்டேங்காங்களே, தாயின் போதகத்தை தள்ளாதேன்னு இருக்கு. தாய் மதிக்கவே மாட்டேங்காங்களே, தகப்பனை மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா தாய் தகப்பனை நிந்திக்கிறவுடைய தீபம் காரியூரில் அணைஞ்சு போகுன்னு இருக்கு. பிள்ளைகள் அணைந்து போகாதபடி எதுக்கு தாயின் தகப்பனையும் கனம் பண்ணணும்னு எபேசியர் 6 நம்ம வாசிக்கிறோம். உன் பின்னாட்கள் நன்றாக இருப்பதற்கு உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, நீ நீடித்த நாளாக நல்லா இருப்பதற்கு கனம் பண்ணுன்னு இருக்கு பைபிளில். கனம் பண்ணுங்க. இதுவரை நீங்கள் ஒருவேளை வாலிப பிள்ளைங்க கனம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க. எனக்கு பிடிக்காதா எங்கள் அம்மா பேசுகிறாங்க, எனக்கு பிடிக்காத எங்கள் அப்பா செய்கிறாரு அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். பிள்ளையின் இருதயத்தில் மதியினை ஒட்டி இருக்குமா, தண்டனின் பிரம்பு அதை எடுத்து விடுமா. ஒரு ஊழியர் எப்படி சொன்னார், நீங்கள் கண்டிக்கிறதெல்லாம் 5 வயசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, நம்மளே 5 வயசில் ரட்சிக்கப்படலை, நம்ம பேரோ பேத்திகளோ என்ன செய்யலை, நம்ம பிள்ளைகளோ 5 வயசில் ரட்சிக்கப்படலை. இப்போ என்னிலிருந்த ரட்சிப்பு விசுவாச சந்ததி எனக்கு என்னிலிருந்த உருவாகுது. என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய அவங்க தாய் தகப்பன், இப்படி 4 தலைமுறை, எல்லா தலைமுறையும் புறஜாதியிலிருந்து தான் வந்தோம். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் அப்படித்தான். ஆபிரகாம் அதுக்கு முந்தி புறஜாதியாத்தான் இருந்தான் இல்லையா, அவன்லேருந்து தான் ஆசீர்வாதம். ஆபிரகாம் சந்ததியாக நீங்கள் நானும் இருக்கிறோம். அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக வந்தான். ஆண்டவர் எதை விட சொன்னாலும் எல்லாத்தையும் விட்டான். நம்மளும் அப்படி விட்டு வரணும். சொந்தம் வேணும், பந்தங்கள் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சா முடியாது. கர்த்தர் நம்ம கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பொழுது என்ன நடக்கும்னா, ஏசாயா 8:18 சொல்லுகிறது, நானும் கர்த்தர் என கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கும். வருகிற வருஷம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துவார். அற்புதங்களை அடையாளங்களமாக வைப்பார். சோத்திரம் பண்ணுங்க. பிள்ளை கீழ்ப்படியிலையா, சோத்திரம் பண்ணுங்க. இது நடக்கலையா, சோத்திரம் பண்ணுங்க. துதிங்க கர்த்தரை. அப்போ வருகிற வருஷத்தில் ஆண்டவர் என்ன செய்வார், குடும்பமாக உங்களை சேவிக்கும்படி வைப்பார். ஒரு வீடு கூட இல்லையா, இந்த வருஷம் வீடு கட்டணும், நீங்கள் ஒரு வேளை ஜோம் பண்ணியிருக்கலாம், கிடைக்காம இருந்திருக்கலாம் அந்த வருஷத்து இந்த கடைசி நாள் வரை. இதுக்காக உமக்கு சோத்திரம். நீங்கள் கேட்ட வீட்டை விட கர்த்தர் பெருசாக தரப்போகிறன்னு அர்த்தம். பாருங்கள், லாசரு மரண வியாதினால பீடிக்கப்பட்டிருக்கிறான். ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கிறான். சொல்லி விடுறாங்க, மரியாள் மார்த்தாள் வந்தாரா, வரலை, இறந்து 4 நாள் கழித்து தான் என்ன செய்கிறாரு, போகிறாரு. ஏன்னா பெத்தானியா மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க இது மூலம், அந்த லாசருடைய உயிர் தெழுதல்னால இல்லையா. மரியாள் மார்த்தாளுக்கு விசுவாசம் பெருகிச்சு. ஆண்டவருடைய பார்வையில் மரணமெல்லாம் ஒரு தூக்கம் மாதிரி தான். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை, நீங்கள் உங்கள் அன்பானவரில் ஒரு வேளை இந்த வருஷம் இழந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அந்த இழப்பை சரி கட்டுவார். ஒரு வருஷம் சரி கட்டுவார், கண்டிப்பாக சரி கட்டுவார். தெய்வல யோவான் 6:11 குறைவில் சோத்திரம் பண்ணுங்க. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. ஆனால் வந்திருந்த கூட்டத்துக்கு, ஏசு இருந்த காலத்தில் கூட்டத்துக்கு வந்தவங்க பாருங்க, 5000 புருஷர்
அப்போ 5000 பேருக்கு மனைவி இருந்தால் இன்னும் ஒரு 5000, ஆளுக்கு 2 பிள்ளைங்க இருந்தால் கூட 20,000 பேர் ஆச்சு. போஷித்து 12 கோடி நிறைய என்ன செஞ்சார் ஆண்டவர் எடுக்க பண்ணார். குறைவில் சோத்திரம் பண்ணுங்க. பொருளாதாரம் இந்த வருஷம் குறைஞ்சிருந்துச்சுக்கா, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளை கீழ்ப்படையிலையா, சோத்திரம் பண்ணுங்க. உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலையா, சோத்திரம் பண்ணுங்க. இல்லை ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அந்த வருஷம், சோத்திரம் பண்ணுங்க. கட்டுகளா ஊத்திரமா செய்வன கட்டு இன்னும் போகலையா, சோத்திரம் பண்ணுங்க. பவுல் சீலாவும் துதிச்சாங்க, சோத்திரம் பண்ணாங்க. சிறையிருப்பு மாறினது. சிறையிருப்பிலிருந்து வந்தவங்க தான் எருசலேம் தேவாலயத்தை கட்டினாங்க. அடுத்த வருஷம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆண்டவருக்காக எழும்ப போகிறீங்க. குடும்பமாக அவரை தொழுது கொள்ள போகிறீங்க. சந்ததியாக தொழுது கொள்ள போகிறீங்க. சந்தேகமே இல்லை. தலையை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இழப்பு மத்தியில் நீங்கள் சோத்திரம் பண்ணுங்க. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? யோவேல் 2:21, தேசமே பயப்படாத, நீ மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2ஆம் அதிகாரம் யோவேல் 25-26 பாருங்க. வெட்டுக்கிளி, பச்சை புழுகு, முசுக்கட்டை பூச்சி தின்று போட்டதால திரும்ப அழிப்பேன். இந்த வருஷம் நீங்கள் இழந்ததெல்லாம் வருகிற வருஷம் ஆண்டவர் புதிய தானியத்தினால, புது ஆசீர்வாதத்தினால உங்கள் களஞ்சிய பூரணமாய் நிரம்ப வேண்டுமானால், உங்கள் ஆலையில் திராட்சரசம் புரண்டோட வேண்டுமானால் நீங்கள் என்ன பண்ணுங்க? இழப்புகளுக்காக சோத்திரம் பண்ணுங்க. கொடுத்ததுக்காக சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுக்காதவைகளுக்காக சோத்திரம் பண்ணுங்க. அப்பொழுது நிச்சயம் ஆண்டவர் வருகிற வருஷத்தில் எல்லாவற்றையும் நிரப்புவார். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இதுவரை நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் உண்மை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, முறுமுறுத்ததை மன்னியும், சந்தேகப்பட்டதை மன்னியும். ஆண்டவரே, இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ரிகாதாபா துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. துதி அபிஷேகத்தை நிரப்புங்க. துதியின் ஆடையினால் நிரப்புங்கப்பா. சோத்திர பலியினால் வாயை நிரப்புங்கப்பா. ஓ ராக்கா தீகா ராபா டீகா ஷே ஓ ராபோ தீகா பாபா லாபா ராபா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய குறைவுகளை கிறிஸ்து மேல் நிறைவாவதாக. புது வருஷத்தை, இந்த வருஷம் எதுக்காக இதை பார்க்குறவங்களாம் ஜெபிச்சாங்களோ, என்னென்ன நடந்திருக்கோ அதுக்காய் சோதரம். ஆண்டவர் எந்தெந்த ஜெபத்துக்கு நான் பதில் வரலையோ, வருகிற வருஷம் ஆண்டவரே ரெட்டிப்பான நன்மைகள் வரட்டும். ஆண்டவரே, வர்ற வருஷம் ஜெபத்துக்கு பதில் வரட்டும். ஆண்டவரே, நினைச்சதை விட வேண்டிக் கொண்டதை விட அதிகமாய் செய்வீராக. இயேசு நாமத்தில் எல்லா துதி சொத்துறதை எடுக்கிற ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.